மாவட்ட ஆள்சேர்ப்பு மையத்தின் மூலமாக தேர்வு பெற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே 19, 20 தேதிகளில் நடைபெற இருக்கின்ற நேர்முகத் தேர்வில் தாங்கள் எவ்வாறு நேர்முகத் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக நான் முன்பாகவே 3 வீடியோக்களை பதிவு செய்துள்ளேன். அதனைத் தொடர்ந்து இந்த வீடியோவிலும் தாங்கள் நேர்முகத் தேர்வில் எவ்வாறு கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் இந்த பொங்கல் வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன். தஞ்சாவூரிலிருந்து ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் நடராஜன் ஆகிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தாங்கள் சில மாவட்டங்களில் 19ஆம் தேதி, இந்த மாதம் 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி நேர்முகத் தேர்வு வைத்துள்ளார்கள். தங்களுக்கு வந்துள்ள கால் லெட்டரை மிகவும் கவனமுடன் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதில் என்னென்ன ஆவணங்களை தாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் தெரிவித்துள்ளார்கள். எனவே தாங்கள் அதனை படித்து அதற்கு ஏற்ப தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்ன ஆவணங்கள், உதாரணமாக தாங்கள் படித்த பட்டப்படிப்பு, கூட்டு பயிற்சி படித்த படிப்பு, டிப்ளமா போன்றவைகளை எல்லாம் கொண்டு வர சொல்லியிருப்பார்கள். அதற்கு ஒரு கெஸ்டட் ஆஃபீஸரோ அல்லது தகுந்த அதிகாரிகளிடம் அட்டஸ்டேஷன் வாங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். எனவே தாங்கள் அதை பெற்று ஒரிஜினல் தனியாகவும் செராக்ஸ் காப்பி தனியாகவும் வைத்துக்கொண்டு அது ஒரு ஃபோல்டரில், அதாவது சரியான ஒரு பையில் வைத்துக்கொண்டு பத்திரமாக எடுத்துக்கொண்டு அந்த இன்டர்வியூக்காக வர சொல்கிற நேரத்துக்கு முன்பாகவே அந்தந்த இடத்திற்கு தாங்கள் செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணமாக காலை 9 மணி என்று சொன்னால் தாங்கள் ஒரு 8:30 மணிக்கு முன்பாகவே அங்கே சென்று இருந்தால்தான் அந்த வரிசைப்படி உங்களை கூப்பிட்டு சான்றிதழை சரிபார்த்து நேர்முகத் தேர்வுக்கு தங்களை அனுப்பி வைப்பார்கள். எனவே தாங்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த ஆவணங்கள், அதாவது சர்டிஃபிகேட்டை மிகவும் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் உங்களுடைய கடமையாகும். அட்டஸ்டேட்டட் காப்பியை காட்டிவிட்டு ஒரிஜினலை மீண்டும் சரியாக இருக்கின்றதா என்பதை சரிபார்த்து வைத்துக்கொண்டு தாங்கள் வைத்துள்ள பையில் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு நடத்தும் அதிகாரிகள் கேட்டால் அதை மீண்டும் அவர்களிடம் காண்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும். எனவே அதை பதற்றப்படாமல் பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். எந்த சான்றிதழ் கேட்கின்றார்களோ அதை மட்டும் தாங்கள் எடுத்து அவர்களிடம் காண்பிக்க வேண்டும். உதாரணமாக பட்டப்படிப்பு, அதற்கான சான்றிதழ் கொடுங்கள் என்று கேட்டால் அதை மட்டும் தாங்கள் எடுத்து காண்பிக்க வேண்டும். கூட்டு பட்டய பயிற்சி படித்து உள்ளீர்களா என்று கேட்டால் அதற்கான சான்றை கொடுங்கள் என்று கேட்டால் அதை கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் எக்ஸர்வீஸ் மேன் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய சான்று இருக்கின்றதா என்று கேட்டால் அதற்கு வேண்டிய சான்றை கொடுக்க வேண்டும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் மேன் கோட்டா, அதுக்கு உரிய சான்று இருக்கின்றதா என்று கேட்டால் அதுக்கு வேண்டிய சான்றிதழும் தாங்கள் தனித்தனியாக வைத்துக்கொண்டு அதை மட்டும் எடுத்து காட்ட வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக முக்கியமானது என்னவென்றால் அசல் சான்றிதழ்களை
அசல் சான்றுகளை, அதாவது சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் காட்டிய பிறகு மீண்டும் அதை பெற்று உங்களுடைய வைத்துக்கொண்டு இன்றி முடிந்தவுடன் மீண்டும் ஒரு முறை அதை சரிபார்த்து கொண்டு அந்த இடத்தை விட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். பதட்டத்தில் நான் ஒரிஜினல் அங்கே வைத்து விட்டேன், காணாமல் போய்விட்டது என்று பல பேர் மீண்டும் நான் பணியில் இருக்கும்போது இது போன்ற செயலெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோன்று ஏற்படாமல் இருப்பதற்காக தான் முன்னெச்சரிக்கையாக இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே செராக்ஸ் காப்பி தனியாகவும் ஒரிஜினல் தனியாகவும் வைத்துக்கொண்டு எதை கேட்கின்றார்களோ அதை மட்டும் கொடுங்கள். அதே போல் முன்னாடியே நான் 3 வீடியோ நேர்முகத் தேர்வுக்காக 3 வீடியோ பதிவு செய்துள்ளேன். அதையும் தாங்கள் பார்த்திருப்பீர்கள். அது சம்பந்தமாகவும் ஏதேனும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் என்னை இரவு 7:30 மணி அளவில் தொடர்பு கொண்டால் அது சம்பந்தமாக உங்களுக்கு நான் விளக்கம் அளிக்க இருக்கின்றேன். ஒரு சில பேர் என்னிடம் தொலைபேசி வாயிலாக கேட்ட கேள்விகளில் மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த நேர்முகத் தேர்வு அரசாங்க அதிகாரிகளால் நடத்தப்படுவதால் இந்த பணியானது, அதாவது இந்த வேலையானது அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சில பேர் சொன்னதாக அந்த நபர்கள் என்னிடம் கேட்டார்கள். இது அரசாங்க உத்தியோகம் அல்ல, இது கூட்டுறவு சங்கங்களில்தான் வேலை. கூட்டுறவு சங்கங்களிலும் அல்லது கூட்டுறவு வங்கிகளில்தான் வேலையை தவிர அரசாங்கத்துறை சார்ந்த வேலை அல்ல என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் தெரிவித்தேன். அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெளிவு ஏற்பட்டது. அதாவது அரசாங்க வேலை என்று சொன்னால் தமிழ்நாடு தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாகத்தான் ஒரு அசிஸ்டண்ட் பதவியிலிருந்து மேல் பதவிக்கு வரக்கூடிய பதவிகளுக்கு வர முடியுமே தவிர இந்த மாவட்ட ஆள்சேர்ப்பு மையத்தின் மூலமாகவோ அல்லது மாநில ஆள்சேர்ப்பு மையத்தின் மூலமாகவோ தேர்வு செய்யக்கூடியவர்கள் கூட்டுறவு சங்கங்களில்தான் பணியாற்ற வேண்டும் என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்னிடம் பல பேர் தொலைபேசி வாயிலாக இந்த சந்தேகத்தை கேட்டதனால் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றேன். எனவே மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த மாவட்ட ஆள்சேர்ப்பு மையத்தின் மூலமாக தேர்வு பெறக்கூடிய நண்பர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களிலும் கூட்டுறவு வங்கிகளில்தான் வேலை செய்ய வேண்டும், பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில்தான் கூட்டுறவு சங்கங்கள் வேலை செய்கின்றதை தவிர அரசாங்கத்துறை அல்ல, அரசாங்க வேலை அல்ல என்பதையும் தாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக தற்பொழுது தொடக்க சங்கங்களுக்கு தான் இந்த தேர்வு நடத்தப்பட்டு அந்த தொடக்க சங்கங்களில்தான் உதவியாளர் பதவிக்காக பணி நியமனம் செய்ய இருக்கின்றார்கள். அவ்வாறு பணி நியமனம் செய்யும் பொழுது எந்த கூட்டுறவு சங்கத்திற்கு தாங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றார்களோ அந்த கூட்டுறவு சங்கத்தில் தான் தாங்கள் பணியாற்ற வேண்டும். அல்லது உங்களுடைய விருப்பம் ஏதாவது கேட்டார்கள் என்றால் அந்த விருப்பத்தை தாங்கள் தெரிவிக்க வேண்டுமே தவிர ஒரு கூட்டுறவு சங்கத்தில் பணியமர்த்தப்பட்ட பிறகு எனக்கு இந்த சங்கம் தேவையில்லை, வேறு சங்கத்தை எனக்கு ஒதுக்கீடு செய்ய கொடுங்கள், அல்ல பணியில் சேர்ந்த பிறகு எனக்கு வேறு சங்கத்தில் தான் பணியாற்ற வேண்டும், எங்களுடைய ஊருக்கு அருகில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தாங்கள் கோரிக்கை எழுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் தாங்கள் பணியில் சேர்ந்து விட்டால் அந்த கூட்டுறவு சங்கத்தில் தான் தாங்கள் பணியாற்ற வேண்டுமே தவிர வேறு சங்கங்களுக்கு தாங்கள் பணி மாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் சொல்லுகின்றார்களே, அரசாங்க உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்வது போல உங்களுக்கும் வேறு சங்கங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வேண்டும் என்று சொன்னால் அது துறை சார்ந்த, அதாவது கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய
நீங்கள் எந்த சங்கத்தில் பணியாற்றுகின்றீர்களோ அந்த சங்கத்தின் வாயிலாக உங்களுடைய சரக துணை பதிவாளர், இணைப்பதிவாளர் வழியாக பதிவாளருக்கு தாங்கள் மனு கொடுத்து அந்த மனு ஏற்கப்பட்டால்தான் வேறு சங்கங்களுக்கு தாங்கள் பணியாற்ற முடியுமே தவிர, வேலையில் சேர்ந்த, அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வேலையில் சேர்ந்த பிறகு வேறு சங்கத்தில் உடனடியாக டிரான்ஸ்ஃபர் வேண்டும். எனக்கு திருமணமாகிவிட்டது, அல்லது எனது கணவர் அங்கே இருக்கின்றார், அல்லது எனது மனைவி அங்கே இருக்கின்றார், எனவே உடனடியாக எனக்கு அந்த சங்கத்திலிருந்து வேறு சங்கத்திற்கு மாற்றம் கொடுங்கள், டிரான்ஸ்ஃபர் கொடுங்கள் என்று சொன்னால் அது உடனடியாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே இதெல்லாம் தாங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தொடக்க சங்கங்கள் என்று சொன்னால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள், இது போன்ற சங்கங்களுக்குத்தான் உங்களுக்கு தற்போது கேட்டுள்ளார்கள். கூட்டுறவு அதாவது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி என்று சொல்லக்கூடிய சங்கங்களுக்குத்தான் தற்போது இந்த பணியமர்த்தம் செய்ய இருக்கின்றார்கள். அதனுடைய வேலைப்பாடுகளையும் தாங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக எந்த கூட்டுறவு சங்கத்திற்கு தாங்கள் வேலை வேண்டும் என்று ஆப்ஷன் கொடுத்திருக்கிறீர்களோ அது பற்றியும் அதனுடைய வேலைப்பாடுகளை பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் தாங்கள் நன்கு தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் என்று சொல்லக்கூடிய கிராம அளவில் கிராம அளவில் செயல்படுகின்ற அந்த கூட்டுறவு சங்கங்களில் அங்கே அங்காடிகள், அதாவது ரேஷன் கடை நடத்துகின்றார்கள். அதன் பிறகு உர விற்பனை செய்கின்றார்கள், பூச்சி மருந்து விற்பனை செய்கின்றார்கள், பயிர்க்கடன் வழங்குகின்றார்கள். இது போன்ற பணிகளை அவர்கள் கிராம அளவில் கிராம முன்னேற்றத்திற்காக வேலை செய்கின்றார்கள். அவருடைய சொந்த நிதி இருந்தால் அதன் மூலமாக கடன் வழங்குவார்கள், நகை கடன் வழங்குகின்றார்கள். இது போன்ற பணிகளை அவர் சொந்த பணம் இருந்தால், சங்கத்தினுடைய சொந்த பணம் என்று சொன்னால் சங்கத்திற்கு சொந்தமான பணம் இருந்தால் அதன் மூலமாக கடன் வழங்குவார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் செயல்படுகின்ற மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மூலம் நிதி வசதி பெற்று